Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் விப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசைக்கு இன்னைக்கு வலைப்பை சந்தனன் அவர்கள் இந்த வாரம் என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். இந்த வாரம் வந்துட்டு ஒருத்தருடைய மேரேஜ், அந்த மேரேஜுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பத்திரிகைகள்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாலையுமே அவர் யார் யாரெல்லாம் பார்த்தாரு, யார் யாரெல்லாம் வந்து இன்விடேஷன் வச்சு ரொம்ப அன்பாக கிட்டத்தட்ட அவங்களாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்போ கல்யாணத்துக்கு வந்துருவாங்க அப்படின்றது, நான் யாரோட கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். கிங்காங் அவர்களுடைய மகள் திருமணம். இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த நிகழ்ச்சி எவ்வளோ சிறப்பாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். அவர் பத்திரிகை வைத்ததில் பெரிய சினிமாக்காரர்கள் யாருமே கலந்துக்கல. நிறைய பேருக்கு அவர் இன்விடேஷன் வச்சார். டி ராஜேந்தர் கூட வந்துடுவார்னு நான் நினச்சேன். ஏன்னா டி ராஜேந்தருக்கு அந்த நல்ல பழக்கம் உண்டு. யாராவது நேரில் வந்து அழைத்தால் போகிற வழக்கம் அவருக்கு எப்போவுமே உண்டு. நான் பல திருமணங்களுக்கு அவர் போய் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை ஒரு உடல்நிலையை மனசில் வச்சுட்டு போகலையான்னு தெரியல. இப்போ அண்மை காலமாக அவர் ரொம்ப வெளியில் வரதில்லை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் இன்விடேஷன் வச்சார். எந்த சினிமாக்காரர்களுமே வரலை. அதாவது இந்த கிங்காங் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருக்கார். இவங்கெல்லாம் இன்னொரு முகத்தோடு இருப்பாங்கங்கிறதே இவருக்கு தெரியல. யார்கிட்ட போய் பத்திரிக்கை வச்சாலும் நமக்காக வந்துடுவாங்கன்னு அவர் நினச்சி தான் போய் வச்சுருக்கிறாரு. அவங்க யாருமே வரலைங்கிறது எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ கிங்காங்க்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நல்ல வேளையாக தமிழக முதலமைச்சர் போயிருக்கிறாரு. அது வந்து பெரிய கிரெடிட் அவருக்கு. கிங்காங் வந்து பேசிக்கலாக அதிமுகவை சார்ந்தவர் இருந்தாலும் வந்து முதல்வர் போய் அந்த இதில் வந்து மரியாதை பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதற்கப்புறம் வந்து ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் போய் கிங்காங்கை தூக்கி கையிலேயே ஒரு குழந்தை மாதிரி வச்சுருந்தார் அவர். ஸோ அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க போயிருக்காங்க. அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே போய் பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதான் சினிமாக்காரர்கள் அவர் எந்த துறையை பெருசாக நினைக்கிறாரோ அந்த துறையிலிருந்து பெரிய ஆட்கள் யாருமே வரல. ஆனால் அரசியல் துறையிலிருந்து நிறைய பேர் வந்து அவருடைய மகளை வாழ்த்திருக்காங்க. நல்ல விஷயந்தான். பட்டு கிங்காங்கை பார்த்து பின்னால் வருகிற பல பேர் இந்த மாதிரி உள்ளவங்க எதுக்கு ஒரு 4 இன்விடேஷனை வேஸ்ட் பண்ணுறதுன்னு நினச்சி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா இங்கே இப்போ சினிமாக்காரர்களை பெருசாக இப்போ பெரிய நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 10 பேர் இன்விடேஷன் கொடுக்க வருவாங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒன்று நேராக போய் ஒரு இன்விடேஷன் கொடுப்போம். போனால் ஏதாவது பொருளுதவி கிடைக்கும், அல்லது வந்து அட்லீஸ்ட் ஒரு புகைப்படமாக கிடைக்கும்னு நினச்சி போகிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு முறை கமல்கிட்ட வந்து ஒருத்தர் போயிருக்கிறார், ஒரு லைட்மேன் போயிருக்கார். போய் இன்விடேஷன் வைக்கும்போது கமல் கேட்டாரா, ஒன்றை யாருன்னே எனக்கு தெரியாது, நீ ஏதோ என் படத்தில் எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்க, அவ்வளோதான், உன் பேர் எனக்கு தெரியாது, எனக்கும் பழக்கம் கிடையாது, உன்னையே எனக்கு தெரியாதப்போ உன் மகளையோ உன்னுடைய குடும்பத்தையே எனக்கு தெரிய போகிறதில்ல, அப்போ நீ எதுக்கு எனக்கு வந்து இன்விடேஷன் வைக்கிற, நான் வரப்போகிறதும் கிடையாது, இப்போ என்ன நோக்கத்துக்காக நீ எனக்கு வைக்கிற அப்படின்னு நேராகவே கேட்டிருக்கேன். சரி சரி. அதில் அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரான். இப்படிலாம் வராதிங்க, யாரும் போய் கஷ்டப்படுத்தாதீங்க. சரி சரி. இப்போ நான் வந்தால் பணம் கொடுக்கணும், உனக்கு நீ யாருன்னே தெரியல, உனக்கு எதுக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கடுமையாக பிடிச்சி திட்டி அனுப்பிச்சி விட்டாரன். ஒரு பக்கம் கேட்கும்போது நமக்கு எரிச்சலாக இருக்கும், என்ன அது. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 பேர் இதுமாரி வருவாங்க. சார் நான் ஷூட்டிங்கில் வந்து அந்த கடைசியில் இன்னும் வேலை பார்த்தேனே உங்களுக்கு தெரியுமா சார்ன்ட்டு வருவாங்க. அப்போ அவருக்கு ஒரு கோபம் வரும்ல. இப்போ நீங்களும் நானும் நண்பர்கள்னா நான் உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறதோ நீங்கள் எனக்கு கொடுக்குறதோ ஒரு நியாயம் இருக்குது. யாரையும் தெரியாதப்போ எதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும். ஆனால் கிங்காங்கை பொறுத்தளவுக்கு அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எல்லாருக்கும் தெரிந்தவர். ஆல்மோஸ்ட் எல்லார் படத்துலையும் அவர் நடிச்சிருப்பார். கிங்காங்னாலே எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு நம்பிக்கையில் கொடுக்கும் பொழுது இதையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியாது. கிங்காங்காக இவங்க எல்லாமே வந்திருக்கலாங்கிறது நம்முடைய கருத்து. ஆமாம், இல்லை அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் எல்லாம் சந்தித்து அவர் இன்விடேஷன் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து அது நீங்கள் தடுக்க முடியாது இல்லை. ஒரு பிரபலத்தோட ஃபோட்டோ எடுக்கிறத வந்து எப்படி நீங்கள் வெளியிடாதீங்கன்னு தடுக்க முடியும். சரி, அது பெரிய லைசன்ஸாக அது கொடுக்கறதுக்கு அதெல்லாம் அப்படி பார்த்தா விஜய் சேதுபதி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக அந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இல்லை அவரு கூட வரலையாங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா விஜய் சேதுபதியும் வந்து அப்படி ஒரு இலகுவான மனிதர் தான், அவரும் அங்கே வரலைங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா. ஓகே ஓகே.
சரி, இப்போ இதே மாரி இந்த திருமணத்த பத்தி நான் சொல்லும்போது இன்னொன்னு தோணுச்சு. ம். பெங்களூர்ல பார்த்தீங்கன்னாக்கும் மணமகன் இல்லாமலே வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டக்ட் பண்றாங்களாம். ஸோ ம். அப்படி அது என்னன்னு பார்க்கும்போது, அது என்ன மாரி வெட்டிங்லாம் பார்த்தா, ஸோ அது ஒரு ஒரு ஈவென்ட் தான். அந்த ஈவென்ட்ல எல்லாரும் போய் ஃபன் பண்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம். பட் இது இது வந்து நீங்க சோசியல் மீடியால பார்த்தீங்களா? இது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. மணமகன், மணமகள் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. மத்தபடி வந்து அங்க எப்படி கல்யாண வீட்ல சாப்பாடு ஒரு பக்கம், பந்தி ஒரு பக்கம் நடக்குமோ, ஃபங்ஷன் எப்படி நடக்குமோ, அந்த மாரி நடத்துறாங்களாம். பைத்தியங்கள் பெருகின நாடு இது. கழுதையோட கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆ. கேட்டா மழை நிக்குங்கிறான், அல்லது மழை வருங்கிறான். சரி. இப்ப அத நம்ம என்கரேஜ் பண்றோம்ல. ம். பார்த்துட்டு ஏதோ சிரிக்கிறோம், அல்லது அவன் நம்பிக்கைய ரைட்டு அவனுக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குன்னு போயிடுறான். தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ம். தவளைக்கும் பாம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுற தானே ஐட்டம்லாம் இருக்கு. இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கான். அப்ப இது அதையே பார்த்தாச்சு அப்புறம் இது என்ன பெரிய விஷயம். ஓகே, ஓகே. அதனால அது நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு நடந்ததானே எனக்கு தெரியல. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ஓகே. நடந்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாரி அது ஈவென்ட் வந்து வரவேற்க தகுந்ததா? இல்ல அது முட்டாள்தனமானதா? முட்டாள்தனமானதுதாங்க. ஒரு ஒரு திருமணம் நடக்குது. கணவன் மனைவியா நிக்கிறாங்க. நம்ம போய் வாழ்த்துறோம், ஒரு பரிசு கொடுக்குறோம், சாப்பிட்டு வர்றோங்கிறது வேற. ம். அங்க அவங்க 2 பேருமே இல்ல. ஆனா நம்ம அங்க போறோம், உட்கார்றோம், சாப்பிடுறோம், மொய் எழுதுறோம்னா அது என்ன அந்த மொய் யாருக்கு போகுது? என்ன நடக்குது? அந்த அந்த மொய் தான் ஒரு என்ட்ரி பாஸ்ன்னு நினைக்கிறேன் சார். அது இந்த புத்தாண்டு வந்துச்சுன்னா, ஆமா. நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரி கூப்பன் குடுப்பாய்ங்க. ம், ம். 5000, 10,000க்கு கூப்பன் குடுப்பாய்ங்க. ஆமா, போனீங்கன்னா ஒரே கேலப்பிங்கா இருக்கும். ஆமா. ஸோ அது மாதிரி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி போல இருக்காது. இருக்கலாம். ஏதோ பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி சார். ஓகே. சார் அப்புறம் இது வனிதா அவர்களோட படம் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ். இதுல வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஒரு விஷயம். இதில் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம் எப்படின்னு தெரியல. பட் அதுல வந்து இளையராஜா அவர்களுடைய பாடலை பயன்படுத்தினது. பட் இதுக்கு வந்து முழு உரிமை வாங்கியிருப்பாங்களா அப்படின்றத காட்டிலும் அவர் வழக்கு போட்டாரு. அப்பனா உரிமை வாங்கலைன்னு தான் அர்த்தம். இதை பத்தி சொல்லுங்க. இல்லை எனக்கு என்னென்னா இப்போ இவங்கெல்லாம் இதே சினிமாவில் தான் இருக்காங்க. அன்றாட செய்திகளை பார்த்துட்டே இருக்காங்க. ம். இளையராஜாவினுடைய பாடல்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக அவர் நோட்டீஸ் அனுப்புவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ம். சினிமா அல்லாதவர்களுக்கே தெரியும் இந்த விஷயம். ம். இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு நமக்கு புரியவே இல்லை. மைக்கேல் மதனகாமராஜன் ஒரு படத்துலேருந்து சிவராத்திரிங்கிற பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. எப்படியும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவாருன்னா அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க? அது எதுக்கு பயன்படுத்தணும்னு நமக்கு புரியல. ஒருவேளை இளையராஜா வந்து எங்கள் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர், சிவகுமார் விஜயகுமாருடைய நெருங்கிய நண்பராக இருப்பாருன்னு அவங்க நினச்சிருக்கலாம். நம்ம அப்பாவுடைய நண்பர் தானே, நமக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்ப போகிறாரான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இளையராஜாவை பொறுத்தளவுக்கு நேரடியாக இளையராஜாவே நோட்டீஸ் அனுப்புங்கலாம் சொல்ல போகிறதில்ல. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது, ஒரு லீகல் டீம் இருக்குது. அவங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வரும். இப்போ யாராவது படம் பார்த்துட்டு அல்லது பத்திரிகையாளர் ஷோவிலேயே இளையராஜாவை நன்கு அறிந்தவர்கள் அல்லது அவருடைய அலுவலகத்தில் தொடர்புள்ளவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, ஏங்க உங்கள் பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அது என்னன்னு பாருங்கன்ட்டு போயிடுவாங்க. ஓகே. ஒரு பிட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. ரைட், ரைட், ரைட். அதுக்கப்புறம் அந்த லீகல் டீம் தான் பார்க்கும். இதெல்லாம் இளையராஜா காதுக்கு கூட போகாது. ஓகே, ஓகே. அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப கவனமாக அதை செஞ்சுருக்கணும். இவங்க அதை வந்து நம்ம இளையராஜா தானே நம்ம சொல்லிக்கலாம்னு நினச்சி செஞ்சீங்கன்னா சட்டம் வேறு, இளையராஜாவினுடைய உறவு முறைகள் வேறு. ஓகே, ஓகே. இல்ல கதையுடைய கணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை இப்படி பண்ணாதான் அது பேசு பொருளா இருக்குன்றது பண்ணிட்டாங்க. ஐயோ அந்த கதையில் கனவு இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது, நான் போகல. சரி, சரி. இந்த படத்தில் இருக்கு ஆ. அப்படின்னு நாங்கள் படம் பார்த்தவங்க. ஓகே, அதற்கப்புறம் வந்து இளையராஜா நோட்டீஸ் அனுப்புறது நம்ம கவனத்தில் வந்துச்சு. நிச்சயமா. அதனால அது வந்துச்சு. ஓகே, ஓகே. சார் இப்போ வந்து இந்த படத்துக்கான விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆனால் நிறைய புது படங்கள் வந்திருக்கு. ஆனால் சில படங்கள் வந்து இப்போ யாருன்னா நம்ம விமலோட படமும் வந்திருக்கு, தேசிங் ராஜா 2. இந்த பார்ட் 2க்கான ஒரு விஷயம் வந்து திருப்பி அதே மோகம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பார்ட் 2 அந்த மாதிரி. இந்த மாதிரி படங்கள்ல எது எது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குன்னா எந்த படத்தை பற்றி சொல்லுவீங்க? தேசிங்க ராஜா 2 பார்த்துட்டு பல பேர் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்தை ம். முன் வச்சுருக்காங்க. என்னத்துக்கு இந்த படம் எடுத்தாங்கன்னே தெரியல, ம். ஒரு 2.5 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுன்னுலாம் எழுதிட்டு இருக்காங்க. ம். பல பேர் வந்து எழில ரொம்ப கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, சரி. நல்ல வேளையாக நான் போகலை ஓகே, இந்த ஓகே. படத்துக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த படத்தை ரொம்ப ரொம்ப மோசமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ம். அதனால் எல்லாருடைய கருத்தையும் பார்க்கும்பொழுது இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது. ஓகே, ஓகே. ஏன் எதனால ஒருவேளை விமலுக்கான இது ப்ராஜெக்டே வந்து வேற எங்கெங்கேயோ போயிட்டாரு. பட் இது எப்பயோ எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, காமெடி படம்னா சிரிக்கணும்ல. ஆமா. இதில் எங்கேயுமே சிரிப்பு வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் இது காமெடி படம் ஆ. அப்படின்னு சொல்கிறாங்க. ஏத்துக்குங்க. ஆ நம்புங்க. அப்படிங்கிறாங்க. சிரிக்கணும்ல. ஓகே. அது படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பல பேர் முகநூலில் ம். திட்டி தீர்த்துட்டாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஆக்சுவலாக நான் போகணும்லாம் கிளம்பிட்டு இருந்தேன்.
திடீர்னு இன்னொரு வேலை வந்துருச்சு. அப்புறம் சரி ரைட்டு இன்னொரு நாள் தியேட்டரில் போய் பார்த்துக்கலாம். ஒரு வேளை படம் நல்லா இருந்தால் நம்ம போய் தியேட்டரில் அப்புறம் தனியாக போய் பார்த்துருவோம், பத்திரிகையாளர் ஷோ இல்லாமல். ஸோ அப்படி ஒரு வழக்கம் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். பார்த்து நைட்டு ஒரு 10:30 மணிக்கெல்லாம் ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா அசிங்கமாக திட்டி வச்சுருக்காங்க படத்தை பார்த்துட்டு. ஐயோ நல்ல வேளை நம்ம தப்பிச்சோங்கிற அளவுக்கு இருந்துச்சு. உயிரை காப்பாற்றிய மலைப்பே சந்திரன் அவர்கள். சார் ஓகே சார், சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு அட்லி, அல்லு அர்ஜுன் இவங்களோட காம்போவில் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரியும். பட் இவருக்கு ஒரு வில்லனை வந்து தயார் பண்ணணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு வில்லனை கூப்பிட்டா ஓகே அது செட் ஆகாது, கர்நாடகாவிலேருந்து கூப்பிட்டா செட் ஆகாது, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து கூப்பிட்டா செட் ஆகாது, தூக்குடா வெளிநாட்டில் இருந்து அப்படின்ட்டு வில் ஸ்மித்தை வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஏன்னா அவருடைய ரசிகர்கள் நிறையா இருக்காங்க, சும்மா சொல்ல முடியாது. வில் ஸ்மித்துக்குன்னு நிறையா ரசிகர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த காம்போ வந்து எப்படி ஜெயிக்க போகுது? இல்லை வில் ஸ்மித்துக்கிட்ட இப்போ தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் அது ஃபைனல் ஆகலை. அவர் ஒத்துக்கணும். அட்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கார். ஏன்னா இப்போ வில் ஸ்மித் மாதிரி ஒரு பெரிய நடிகரை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணோம்னா உங்களுடைய பயோடேட்டா முதல்ல அவங்க பார்ப்பாங்க. இவர் தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட இயக்குனர், இவர் இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, ஷாருக் கான் வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, அப்போ இவர் பெரிய ஆள் தான் அப்படின்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க கதை கேட்குறதுக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அட்லி ரீச் ஆனதே அவருக்கான ஒரு பெரிய தகுதி தான் அது. அவ்வளோ பெரிய நடிகரை இவர் போய் ரீச் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அந்த இடத்துல அட்லி இருக்கார். ஒருவேளை இவர் சொன்ன கதை அவருக்கு பிடிச்சி போய் அவர் கேட்குற சம்பளம் ஒத்து வந்து இப்போ வில் ஸ்மித் மாதிரி ஒருத்தர் இங்கே வர்றாருன்னா அவர் மட்டும் வரமாட்டார், அவரோட சேர்ந்து ஒரு 30 பேர் இங்கே வருவாங்க. அவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சன் பிக்சர்ஸ் பெரிய நிறுவனம், அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. பட் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு இன்னும் ஃபைனலாக ஒன்றும் சொல்லலை. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த நிறுவனம் வந்து விடமாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்பலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே சார். இப்போ வந்து வளரும் நாயகர்கள் அதில் வந்து அந்த ஹீரோ இன்னைக்கு ஏதோ 2 விஷயங்கள், அவர் பபிள்கம் சாப்பிட்டது ஒரு விஷயமா, இங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அது என்ன சாப்பிட்டா என்னையா, நீங்கள் எதுக்கே அப்படி வந்து ட்ரோல் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அங்கேருந்து கதறிட்டு கிடக்கிறார். ஒரு பக்கம் வந்து ஓகே மற்றது எல்லாமே விஜய் சேதுபதி அவருடைய சன் வந்து வர்றாரு, ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துக்கு அவர் வந்து விதை போட்டிருக்கிறது நல்ல விஷயம் தான். அது விஜய் சேதுபதி மகன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே ட்ரோலை ஒழிஞ்சு, மற்றபடி புதுசாக யாராவது வந்திருந்தா கூட அந்த மாதிரி ஒரு வந்து விஷயம் ஆயிடுக்குமான்னு தெரில. பட் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, டேய் தயவு செய்து நீ வந்து அப்பா பேரை கெடுத்துடாத, நீ படம் நடிக்கலைனாலும் பரவாயில்ல. ஸோ அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நஷ்டமாக போன மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் போடுறாங்க. பட் அந்த பையனுடைய ஆர்வத்தை வந்து பாராட்டணும். விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு வந்திருக்காரு, ஸோ அந்த லெவலில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த பையன் நிற்பார். ஒரு குட்டி சிம்பு அப்படின்ற ஒரு பாராட்டுகளும் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு படத்தை வச்சுட்டு ஒருத்தர் நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் அடுத்தடுத்த படங்கள் வந்து இன்னும் பெட்டராக பண்ணி இன்னொரு 10 வருஷத்தில் ஒரு பெரிய நடிகராக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பல பேர் அறிமுகமாகும்போது நம்ம பிடிக்காமல் கூட இருக்கலாம். இப்போ தனுஷெல்லாம் அறிமுகமாகும்போது பிரமாதமாக நடித்தார், ஆனால் அவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் ஒரு பெரிய நடிகராக வருவாரெல்லாம் யாருமே கணிக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான நடிகராக மாறி இருக்கார். அப்போ சினிமா வந்து நினச்சிதுன்னா ஒருத்தரை கொண்டு போய் எங்கேயோ வச்சிரும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து குப்பத்தொட்டில் போட்டுரும். அந்த வலிமை வந்து சினிமாவுக்கு எப்போவுமே உண்டு. அதனால் சினிமாவை பொறுத்தளவுக்கு யாரையும் இலக்காரமாக நினைக்கவே மாட்டாங்க. இந்த திரைத்துறையில் இருக்கிற பல இயக்குநர்களாகட்டும் அல்லது பட அதிபர்கள் ப்ரொடியூசர்ஸாகட்டும் யாருமே வந்து யாரையும் ரொம்ப அலட்சியமாலாம் நினைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு இவன் வளர்ந்து வந்து நின்ட்டான்னா என்ன பண்ணுறது, அதனால் இப்போவே தெரியுதோ தெரியலையோ, வாப்பா காப்பி குடிச்சியா, தண்ணி கொடுத்தாங்களா, இது வரைக்குமாவது கேட்பாங்க. அப்படி கேட்காத கொஞ்சம் பேர் பின்னால் அனுபவிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு தயாரிப்பாளர் பேரை நான் சொல்ல விரும்பல. விஜய் சேதுபதி நடித்த ஒரு படத்தை அந்த தயாரிப்பாளர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் முதல் படம் எடுத்துகிட்டு போய் இதை எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு மூஞ்சாயா, இதை வேற எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்களேன்ற. அப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய நடிகராக விஜய் சேதுபதி மாறுறாரு. அப்போ விஜய் சேதுபதியினுடைய டேட்டை கேட்டு இந்த தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அவர் விஜய் சேதுபதி எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த நிறுவனத்துக்கு நடிக்க மாட்டேன், ஏன்னா என் முகத்துக்கு நேராகவே இதெல்லாம் ஒரு மூஞ்சாருன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதே நிறுவனத்தில் அவர் நடிக்கிறார், அது வேறு.
கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க தம்பி அப்படின்னு தோளில் கையை போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. சரி 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 ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒரு நிமிஷம் சொன்ன வார்த்தை. இது வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு மனுஷனை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. சினிமாவில் வந்து இங்கே இருக்கிறவங்க திடீர்னு மேலே வந்துருவாங்க. அது நிறைய பேரை இங்கே நம்ம உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால் இந்த சூர்யா சேதுபதியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் ஒரு வகையில் அது நல்லதும் கூட. ஏன்னா நீங்கள் வளரும் பொழுதே ஒரு திமிரோடு வளர்ந்துட்டிங்கன்னா இந்த திமிரு வந்து ஒவ்வொரு படத்துலையும் அதிகரிச்சுட்டே இருக்குமே தவிர குறையாது. அப்போ இந்த சமூகம் வந்து ஒன்று நீ யாராக இருந்தாலும் அடிக்கும். அப்போ அடக்க ஒடுக்கமாக இருக்கணுங்கிற ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்துருக்கு. இனிமேல் அவர் வந்து எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் நடிக்கவாக செய்வார். வெளியில் வந்து ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரி. இப்போ பல பேர் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பணிவாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேறொரு முகம் இருக்கும். நீங்கள் அங்கே உள்ளே போனால் தான் தெரியாது என்ன முகம்னு. ஸோ அதனால் சூர்யா சேதுபதி நாளைக்கு பெரிய ஆளாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு 2-3 படம் நடிச்சுட்டு அட போங்கடா என்னடா சினிமா அதுன்னு போய் டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சினிமாவை பொறுத்தளவுக்கு சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இல்லைங்க, இப்போ நீங்கள் கேட்குறது என்ன சம்பவங்கிறது நமக்கு புரியுது. இந்த லாக்அப் டெத்துங்கிறது வந்து எப்படி அப்படி ஒரு கொடூரமாக ஒருத்தனை அடிக்க முடியுதுங்கிறது புரியவே இல்லை. என்ன தான் நீங்கள் காவல்துறையில் இருந்தால் கூட அதான் ஒவ்வொரு முறை இது நடக்கும் பொழுதும் ரொம்ப ஒரு குரல் எழுப்புகிறாங்க, இது தடுத்து நிறுத்தப்படணும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து நடக்குதுன்னா அவங்க காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. இல்லை தான் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு ஒரு போஸ்டர் தொங்கும் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரில். அதான் அவர் அந்த டைரக்டர் வந்து விஜயினுடைய ரசிகர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய ரசிகர், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாரு. அண்ட் ரொம்ப ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகும்போது இல்லை நான் அடுத்த தடவை சொல்கிறேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, அடுத்த தடவை சொல்லட்டும். அவர் அடுத்த தடவை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க.